கடையில் இருக்குது கல்யாணம் தங்கச்சிங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் என்னன்னு தெரியல. காரணம் இதுதான் நிறைய ஒரு தேர் திருவிழா, ஒரு கல்யாண காட்சி, நல்லது கட்டுது. எதற்குமே நாங்க வீட்டை விட்டு அழைத்து கொண்டு போனது கிடையாது. எங்கேயுமே போனது கிடையாது. நாட்டில் நடக்கிற நல்லது கட்டுறது எதுவுமே தெரியாது. என் தங்கைமார்கள் பூண்டு கிளியை போல அரண்மனை கிளியை போல உள்ளவே வளர்த்து கொண்டு வந்தேன். அதனால தங்கைமார் தேவகி ரோகிணி 2 பேருக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியல. ஒண்ணுமே தெரியல. அதனால அந்த கல்யாணம் எப்படி சீக்கிரம் குறிக்குமா சொல்ல பார்க்கலாம். போயிட்டா மல்லி கடை வைக்குமா என்ன தெரியுமா? உங்க வீட்டுல ஒரு 10 பேர், பொண்ணு வீட்டுல ஒரு 10 பேர், மாப்பிள்ளை வீட்டுல ஒரு 10 பேர், 2 பேரும் பார்த்து சம்பந்தம் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை பார்த்து பொண்ணை கேட்பாரு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்த்து பொண்ணை கேட்பாரு. இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிக்குது, கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி கேட்பாரு. அதுக்கப்புறம் பொண்ணை கேட்பாங்க, இந்த மாப்பிள்ளை பிடிச்சிக்குதா பாருமா அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நீங்க ஊன்னு சொல்லணும். அங்கே பக்கம் வந்துச்சு. ஊன்னு சொன்ன உடனே உங்களுக்கு பிடிச்சிட்டு உடனே ஊன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். உடனே ஒரு 4 நாள் டேட் பார்த்து நிச்சயதார்த்தம் வைப்பாங்க. நிச்சயதார்த்தம்னா தாமரம் மாத்திக்கிறது. அது எப்படி மாத்துறது? மோதிரம் மாத்திக்கிறது. பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அப்புறம் நிச்சயதார்த்தம் வைப்பாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அன்னைக்குதான் டேட் பார்த்து ஒரு நல்ல நாளை பார்த்து முதல் நாள் நல்ல நாள் பார்த்து முகூர்த்த நாள் குறிப்பாங்க. குறிச்ச உடனே அந்த டேட்ல கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை அடிப்பாங்க. பத்திரிக்கை அடிச்சு ஜனத்துக்கு ஊர் வரவர்கள் எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு உடனே கல்யாண நாள் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு பந்தலு, வியாழக்கிழமை பந்தலு, புதன்கிழமை கல்யாணம். ஆயிடுச்சு இருக்கா? வியாழக்கிழமை பந்தலு, புதன்கிழமை கல்யாணம். வியாழக்கிழமை பந்தலு, வெள்ளிக்கிழமை கல்யாணம் அப்படின்ட்டு பத்திரிக்கை எல்லா ஊர் வரமே வந்துருவாங்க. எல்லாருமே வந்த உடனே அம்மா மண்டபத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. மண்டபத்துக்கு கூட்டிட்டு போன உடனே ஒரு 2 பேரையும் மனமே அடியில உட்கார வச்சிருவாங்க. உட்காந்துட்டு இந்த பக்கம் சண்டை மாப்பிள்ளை, இந்த பக்கம் நீ, இந்த பக்கம் இந்த பக்கம் இவா, இந்த பக்கம் நீ, 2 பேர் உட்காந்து சென்டர் மாப்பிள்ள ஐயர் தாலி எடுத்து வந்து குடிப்பாரு. அரசாணி மாட்டுசாணி எல்லா சாணி அங்க வேற எப்பன்னு உடனே தாலி எடுத்து வந்து ஐயரி குடுத்துட்டு கட்டுவார். தாலி மாப்பிள்ள கட்டுவாரு. கட்டிட்டு உடனே 1 மாசம், 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம் ஆன உடனே உங்க வயிறு முட்டு வரும். நீங்க முழுகாம தரீங்க, உள்ள மாட்டி நிக்குது. இப்படி கொஞ்சம் பெருசா 9ஆம் மாசம் வந்து வச்சுக்கோ. அது ஏன் அப்படி வயிறு பெருசாகுது? கழுத்துல குழந்தைகள்ல கட்டி தொங்க விட்டுக்குவாங்க. அடிச்சு 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 வயிறு பெருசாயிட்டு இருக்கும். உடனே 10ஆம் மாசம் ஒரு நாள் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உங்க 2 பேர் வயிறு பட்டா ஆடிக்கணும்.
யா. ஐயோ, யா வேணாம். அவன் எல்லா கல்யாணம் இப்படிதான் இருக்கு, எங்களுக்கு தெரியாது. தெரியாது. இவங்களெல்லாம் வச்சு யா என்னாச்சு? 10 பேர் வந்து பார்ப்பாங்களா, பாப்பாங்களா? பத்திரிக்கை அடிப்பாங்களா, கரெக்டா தான் சொல்லிக்கிறான். போடுவாங்களா, உண்மைதான். 10 மணி நைட்டு ஆள் எடுத்து போறோமா, கரெக்டா தான் சொல்லிக்கிறான். கழுத்து மாலை வருமா, அது உண்மைதான். கழுத்து என் மேல வந்து ஜருப்பு என் மேல ஜருப்பு வாங்கி வருமா, ஓ அந்த ஆந்திர மேல குடும்பம் எப்ப வருமா, அடடா. இப்படி இருந்துட்டு 1 மாசம் 2 மாசம் வயிறு பெருசு வருமா, ஐயோ 10ஆவது மாசம் வயிறு படாது தெரியாத பசங்க கிட்ட கல்யாணத்தை பத்தி சொல்றானா? நீடா நானா சொன்னேன் வயிறு நானா தான் சொன்னேன் வயிறு வைக்குமா? இல்லங்க ஏன் வயிறு வெடிக்குது? வயிறு அது 2 பேர் வயிறு வெடிச்சு போயிடும் வயிறு வெடிக்கும். 10 மாசம் ஆனா குழந்தை பிறகுது. கல்யாணம் பண்ணி 10 மாசம் ஆனா குழந்தை பிறகுது. அதான் சொன்னேன். அதான் சொன்னேன். ஒரு வயிறு வெடிக்குது. இல்ல அது சொல்லலாம் சொல்ல கேட்டுதான். கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கும். கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணி நேரமாவது திருமணம் செய்யும். கையில் நிறைய பொருளை விட கண்ணு கிழங்கான கணவன் தான் முக்கியம். கண்ணி கலகான கணவன். ஒரே நிமிஷம் வாழ்ந்தாலும் மனசுக்கு பிடிச்சோர்த்த வாழ வேண்டாம். எந்த நாட்டா அன்னைக்கு ஆமா. எந்த நாட்டான சொல்லிட்டு சொல்லணும். எந்த நாடு அவர் சித்தரசரா பேரரசரா மன்னகுலமா ராஜகுலமா அரசகுலமா அதை அழக சொல்லலாம் அறிவு சொல்லலாம் எப்படி இருக்கிற ஏதாங்க அந்த நாட்டான சிறந்தவரா? அறிவில் சிறந்தவரா சிறந்தவரா? ராஜர் குலமா ஓ மன்னர் குலமா மன்னர் குலமா? பணக்காரா உயர்ந்தவரா படிச்சிருக்காரா அவர் எங்க இருக்காரு எந்த நாட்டாளத்துக்கு கொடுக்க போறீங்க தெரியாது. தெரியாதுண்ணா எந்த நாட்டான சொல்லிட்டு யாருக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணீங்கன்னா மாப்பிள்ளை யாருன்னு தெரியும். ஆமா அவர் என்ன வேலை செய்யறாரு ஒரு படிச்சவரா இல்ல ஒரு பேரரசரா இல்ல ஒரு சித்தாரசரா அவர் யாருக்கு எங்களுக்கு போறீங்க